பிஎம்டபிள்யூவில் S1000 XR வண்டிக்கு வந்து நம்ம ஏர் ஃபில்டர் மாற்ற போகிறோம். இந்த ஏர் ஃபில்டர் தான் மாற்ற போகிறோம். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும், பொறுமையாக பார்க்குறவங்க பார்க்கலாம். இதை பாருங்க, இந்த ஏர் ஃபில்டர் தான் மாற்ற போகிறோம். இது ஏர் ஃபில்டர் வந்துக்கிட்டு K&N. இது வந்து 1,20,000 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த ஏர் ஃபில்டர் ஓடும். நம்ம கம்பெனி ஏர் ஃபில்டர்னா ஒவ்வொரு சர்வீஸ்க்கும் நம்ம சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். ரெண்டாவது இதில் பவரும் டிஃப்ரெண்ட் ஆகும். ஓகேங்களா? நம்ம பாடியை கழட்டுற வேலையை பார்க்கலாம். ப்ராசஸ் ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். இந்த இடத்துல 2 எல்என் கீ இருக்கும். இப்போ கட் பண்ணிட்டு 2 அடுத்த ஸ்க்ரூ இந்த டாப்ல உள்ள இந்த 2 ஸ்க்ரூவும் கழட்டணும். அடுத்த பக்கம் ரைட் சைடு. ஓகே, கட் பண்ணிடு. இந்த வண்டியில் ஆல்ரெடி இந்த இடத்துல ஒரு கேப் இருந்துச்சு. அப்பயே டவுட் இருந்துச்சு, இங்கே உள்ளாக்க இருக்கிற பின்னில் உட்காரலன்ட்டு. இதுக்கு முன்னாடி பிஎம்டபிள்யூவில் தான் சர்வீஸ் பண்ணியிருக்கிறாங்க, சரியான பின்னு உட்கார வைக்கல. நம்ம கழட்டக்குள்ள இங்கே 2 பின்னு, இங்கே 2 பின்னு, மேலே இங்கே 2 பின்னு, இதுக்கப்புறம் மேலே இங்கே 2 ஸ்க்ரூ, இங்கே 2 ஸ்க்ரூ. இதை ப்ராப்பராக கழட்டி ப்ராப்பராக கரெக்டாக மாற்றணும். இந்த இடத்துல 2 பின்னு இருக்குது. இந்த 2 பின்னையுமே கரெக்டாக நம்ம வந்துக்கிட்டு ரிமூவ் பண்ணணும். 1 2. இந்த லாக் வந்துக்கிட்டு கரெக்டாக இதுலேருந்து ரிமூவ் பண்ணணும். இந்த 2 லாக்கையும் இந்த 2 பின்னையும். இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரூ, உள்ளார ஒரு ஸ்க்ரூ இருக்கும். அதே மாதிரி இங்கே ஒரு ஸ்க்ரூ, இங்கே உள்ளார ஒரு ஸ்க்ரூ இருக்கும். இந்த 4 ஸ்க்ரூயும் நம்ம இப்போ ரிமூவ் பண்ணணும். இந்த மேலே உள்ள கேப்பை வந்து நம்ம கழட்டுறோம். கேப்புக்கு என்ன யூஸ்? இந்த கேப் தான். இது ஏபிஎஸ் மோட்டரா? இதுக்கு வந்துக்கிட்டு வேலை செய்யுது. இந்த கேப்பை வந்து பிடிச்சிட்டு இருக்கிறது இதுதான். இந்த மோட்டரை வந்துட்டு இந்த இடத்துல லாக் பண்ணி பிடிக்கணும், இல்லைன்னா ஒரு டை போட்டு கட்டணும், இல்லைன்னா கயிறு போட்டு கட்டிட்டு இந்த பக்கம் 2 பக்கமும் லாக் இருக்கும். இங்கே ஒரு லாக்கு, இங்கே ஒரு லாக் இருக்கும். அந்த லாக்கை நம்ம எடுத்துட்டோன்னா ஏர் ஃபில்டரை இப்போ நம்ம ரிமூவ் பண்ணுறோம். இதுதான் பிஎம்டபிள்யூவோட ஏர் ஃபில்டர். ஆமாம், இதுதான் பிஎம்டபிள்யூவோட ஏர் ஃபில்டர். ஏர் ஃபில்டர் நல்லாவே இருக்குது. இருந்தாலும் நம்ம ஒவ்வொரு சர்வீஸ்க்கும் இதை சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால தான் நம்ம புது ஏர் ஃபில்டர் போடுறோம். பிராண்டு உள்ளே இறக்க போகிறோம். ஏர் ஃபில்டரை உட்கார வச்சாச்சு. அடுத்தது ஏர் ஃபில்டருக்கு மேலே உள்ள கப்பை உட்கார வைக்கணும். இந்த கப்பு தான் வந்து ஏர் ஃபில்டரை டைட் பண்ணி பிடிக்கும். இந்த ஷேஃப் பார்த்தீங்களா, இந்த ஷேஃப் தான் ஏர் ஃபில்டரை ஃபுல்லாகவே டைட் பண்ணி பிடிக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஏர் ஃபில்டர் போட்டிங்கன்னா லூஸாக தான் இருக்கும். அவ்வளோதான். இப்போ ஏர் ஃபில்ட்ரு ஃபுல்லாக லாக் ஆகி உட்காந்துருச்சு. லைனிங்கை திருப்பி ப்ராப்பராக அதே மாதிரி ஃபிட்டிங் பண்ண போகிறோம். அவ்வளோதான் வேலை, வேறு எந்த வேலையும் இல்லை.